எல்லாமே சிறப்பு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது. சாசம் நல்ல ரிவ்யூ. என்ன கதைக்களம் சொல்லுங்க. மாரி செல்வராஜ் ஏதாவது சமூகத்துல வந்து ஏதாவது கருத்து சொல்லிட்டு போவாங்க. இல்ல ஆக்சுவலா வந்து ஒரு அடிமட்ட தளத்துல இருந்து மேல வர்றவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறத காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சு. பசங்க நல்லா இருந்துச்சு. செல்வா இருக்கு. மாரி செல்வராஜ் சார் செதுக்கி வச்சிருக்காரு படத்தை. லெவல் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கபடி வீரரா நடிச்சிருக்காரு. நல்லா இருக்கு. கபடி பிடிக்காம எவனாவது இருப்பானா? அருமையா இருக்கு. சூப்பர். எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கு ஃபேமிலியோட அப்படி சொல்றாங்க. நல்லா இருக்கு. படம் எப்படி பாத்தீங்க? நல்லா இருக்கு பிரதர். என்ன சொல்லிருக்காங்க படத்துல? ஆக்சுவலி அவர் வந்து அவர் பேர் என்ன, மாருதி கணேசன், அவரோட வாழ்க்கையை கம்பேர் பண்ணி அப்புறம் இதுல ரியல் இன்சிடென்ட்ஸை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தென் மாவட்டங்கள் என்னென்ன நடக்கும், ஆக்சுவலி இதெல்லாம் நடந்த சம்பவத்தை கம்பேர் பண்ணி இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு திரைக்கதையும் சரி மியூசிக்கும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க. இது வந்து மாரி செல்வராஜுக்கு தோல்வி இல்லை அப்படிங்கிறத இதை ப்ரூவ் பண்ணுது. ஓகே பிரதர், தேங்க்ஸ். சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? சாங்ஸ்லாம் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அந்த தீக்கொளுத்தி வந்து அது நல்லா அந்த எமோஷன் நல்லா கனெக்ட் ஆச்சு. அப்புறம் பசுபதியோட ஆக்டிங் எப்படி இருந்தது? பசுபதி அவரு தாங்க ஒரு இன்னொரு பைசன் மாதிரி, ஒரு செகண்ட் பைசன் மாதிரி. அப்படியே துருவோட ஆக்டிங்கோட பைசன் அவரோட ஆக்டிங் இன்னும் நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பரா இருந்துச்சு. அந்த எல்லா ரியல் இன்சிடென்ட்ஸையும் கம்பைன் பண்ணி இந்த சமூகம் எப்படி ரெண்டும் முரண்படுது, அவங்களோட ஃபர்ஸ்ட் தலைமுறை இல்லாம அந்த டைலாக்கே இருக்கு, 3 தலைமுறையா எப்படி இந்த ப்ராப்ளம் வருது, அப்புறம் அதை எப்படி சரி பண்றதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை விட்டு வெளியே வந்தா எல்லாம் சரியா. அதே கபடி தான் கடைசியா என் புள்ளி எங்க கொண்டு போய் நிறுத்தணும் தெரியும். நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளவு பெரிய ரவுடித்தனமா மாறி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். மாரி செல்வராஜ் எல்லாருமே ஜாதி படம் சொல்றாங்க. ஜாதி படம் கிடையாது. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு என்ன சொல்றது, உள்ளுக்குள்ள இருந்து உசுறு பறக்கிற மாதிரி சூப்பரான மக்களும் உயர்நிலைக்கு வரும்னு போட்டுருக்காங்க. மாரி செல்வராஜ் பெஸ்டா எடுத்திருக்காரு படத்தை. படம் சூப்பர். ஓகே சமர் நல்லா இருக்கு. நான் படம் நல்லா இருக்கு. படம் நல்லா இருந்துச்சா? சாங்ஸ் நல்லா இருந்துச்சா? எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்குன்றாங்க ஃபிலிம் அப்படி. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. மாரி செல்வராஜ் படம் சூப்பர் தான். எந்த ஒரு விளையாட்டு வீரனும் தன் மதத்தால் என்றைக்கு அவன் வந்துட்டு மதமோ ஜாதியை தாண்டி எவன் ஒருவன் சாமி என்று மதிக்கப்படுகிறானோ அப்பதான் எந்த ஒரு விளையாட்டுல அவன் ஜெயிக்கிறான். இதுதான் வந்துட்டு இந்த படம் பைசன். ஓகேங்களா ஐயா? இந்த படத்துக்கு வந்து இந்தியாவில் வந்து திரைக்கு எவ்வளவு உயர்வான ஒரு விருது தரணுமோ அது தந்திருக்காரு. இது வந்து பசுபதி பாண்டியன் கதையா இருந்தாலும் அவரு அந்த விளையாட்டை மட்டும்தான் அவரு பண்ணாரு. இந்த சமூகத்துல இந்த அளவுக்கு மேல்மட்ட வரலையும் தட்டியும் அந்த மனிதனுடைய டிசிப்ளின், கேரக்டர்ஸ் லாஸ் அண்ட் எவ்ரிதிங் லாஸ்ன்னு சொல்ற மாதிரி அந்த இடத்த சுட்டி காட்டிருக்காரு. எத்தனையோ திறமையானவங்களா டிசிப்ளின் இல்லாதால தெருவில் நிற்கிறாங்க, அவங்க அது ஒழுக்கம் முக்கியம்னு சொல்லி இந்த படம் எடுத்துக்கிட்டாங்கய்யா. உயரிய விருது தரணும். அவரு மாரி செல்வராஜுக்கு நான் அவரை சிறந்தாண்டி வணக்கிறேன். அது உண்மை கதையா. இது வந்து நம்ம இந்தியாவில் வந்து ஒரு தீங்கு என்னன்னா, இந்த படிநிலை சமூகத்துல வந்து இது உண்மையான இப்ப நம்ம பிருத்திவிராஜ் சவுகான் வந்து டெல்லியில வந்து அவர் சொந்த மாமனாரே கொலை செஞ்சதாலதான் 700 ஆண்டுகள் வந்து இந்த நாடு அடிமையா இருந்தது. அதே மாதிரி இப்ப நம்ம ஆளுங்களே தான் துரோக செயல்கள் செய்யறாங்க. இந்த உலகத்தையே நம்ம இந்த பூமி பந்துல இருக்கக்கூடிய இந்த நாட்டை பூரா வழிநடத்த தகுதி வந்து நம்ம அமெரிக்காவுக்கு இல்ல, பிரிட்டிஷ் ஆஃப் இந்தியா லண்டனுக்கு இல்ல, இந்தியாவுக்கு தான் இருக்குது. இதனுடைய சாபம் வந்து இந்த படம் மாரி இவர் மாரி செல்வராஜ் மாரி
சிந்தனையாளர்கள் இருந்தால் உலகத்தை நாம் வந்து வழி நடத்தலாம். நல்ல எல்லாருமே அவங்கவுங்க கதாபாத்திர சிறப்பா நடிச்சிருக்காங்க. யாரு மேலேயும் குறையில்லை, யாரு மேலேயும் குறையில்லை. பாடல்கள் எல்லாம் எப்படி இருக்குது? அந்த வசனத்துக்கு தகுந்த மாதிரி இருந்தது. ரைட்டுயா, அவர் வந்து பல விதத்துல இந்த கதைகள் எப்படி மகாபாரதத்துல கிளைக்கதை, அதுல உட்கதை, அதுல ஒரு உட்பிரிவு எப்படி கொண்டு வந்து ஒரு இந்த பூமி உள்ளவர்களையும் அந்த மகா காவியம் வந்து எப்படி நிலைச்சிருக்குதோ அதே மாரி இந்த படத்துல பல கிளைக்கதைகள்லாம் கொண்டு வந்து ஜாதியும் இல்லாத, விளையாட்டு இல்லாம, உடற்பயிற்சி இல்லாம, ஒழுக்கமும் இல்லாம எல்லாத்தையும் கொண்டு வந்து காட்டி எல்லா சமூகமும் இது பார்க்கக்கூடிய படமா இருக்கு.